குடிமக்கள் அனைவரும் தம் மக்களே, குறிப்பிட்ட இனத்தின் நலனில் மட்டும் தாம் அக்கறை செலுத்துவதாக கூறப்படுவதை மறுத்தார் பிரதமர். வலுவடைந்து வரும் ரிங்கிட்டின் மதிப்பு, இறக்குமதி பொருட்களின் விலையை குறைக்க அரசு உத்தேசம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. நாட்டு மக்கள் அனைவரின் நலமும் பேணப்படுகிறது. இனம், சமயம், பின்புலம் பாராமல் பிரதமர் அனைவரிடமும் அக்கறை செலுத்துகிறார். அவ்வாறு இருக்கையில் குறிப்பிட்ட இனத்தின் நலத்தின் மீது மட்டும் தாம் அக்கறை காட்டுவதாக கூறப்படுவதை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்தார். Kalau kita tengok orang Melayu di kampung di Kelantan miskin, kita rasa. Kita bagi ke kampung Kelantan, ada orang Cina tua yang sakit, yang susah, kita kena rasa. Kita pergi ke estate Teluk Intan, ada orang India miskin, rumah pecah, kita kena rasa. Baru boleh jadi pemimpin di Malaysia ini. Anak Melayu, anak saya, anak Cina, anak saya, anak India, anak saya, anak Iban, anak saya, anak Kadazan, anak saya. மலேசியா தனித்துவமிக்க நாடு. பல இன சமய மக்கள் 3,40,00,000 பேர் இங்கு வசித்தாலும் அமைதியும் நல்லிணக்கமும் பேணப்படுகிறது. அந்த வலிமை தொடரப்பட வேண்டும். இதுகாரும் கூட்டாக அனுபவித்த பொருளாதார வளர்ச்சியையும் நாட்டின் முன்னேற்றத்தையும் நீட்டிக்க அது அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். கந்தான் பரு சோங்ஹுவா சீன பள்ளியில் பிரதமருடன் சீன புத்தாண்டு நிகழ்ச்சியில் டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். இவ்வேளையில் மலேசியாவில் பல இனத்தாரும் அனுபவிக்கும் அமைதியும் நல்லிணக்கமும் தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். மலாய்க்காரர், சீனர், இந்தியர், ஈபான், கடாசான் என பல இனத்தாரும் நல்லிணக்கத்தை பேண பங்களிக்க இயலும். இன சமய கொண்டாட்டங்களின் போது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் படைக்கப்படும் படைப்புகள் பண்பாட்டு பல்வகை தன்மையை எடுத்துரைக்கின்றன. அவையே ஒருமைப்பாட்டுக்கான ஆணிவேராக அமைவதை அவர் சுட்டினார். மக்களுக்குள் பூசல் ஏற்பட்டால் அது நாட்டின் வளப்பத்தை அழித்துவிடும். எனவே அமைதியை நிலைநாட்டுவது அனைவரின் பங்கு என டத்தோஸ்ரீ அன்வார் நினைவூட்டினார். நாடளாவிய நிலையில் மாவட்ட நிலையிலான எல்லா சிறு திட்டங்கள் செயலாக்கமும் துரிதப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் முழுமையான பயனை விரைந்து அடைய அது அவசியம் என தொடர்புடைய தரப்புகளுக்கு பிரதமர் கட்டளையிட்டார். மாவட்ட நிலையில் மக்கள் எதிர்கொண்டிருக்கும் சிக்கல்களை மாநில கூட்டரசு நிலையிலான எல்லா தலைவர்களும் துல்லியமாக கண்காணிக்க வேண்டும். பேரளவிலான திட்டங்கள் அறிவிக்கப்படுகையில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடும். ஆனால் தங்கள் குடியிருப்பு பகுதியில் வாய்க்காலை சீரமைப்பதும் சாலைகளை செப்பனிடுவதும் மக்களுக்கு நேரடி வசதியை ஏற்படுத்தும். அவ்வகையில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மாநில அளவிலான சிறிய மேம்பாட்டு திட்டங்களை துரிதப்படுத்தும்படி தாம் உத்தரவிட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். பொந்தியான் மருத்துவமனை துணை கட்டட கால்கோல் விழாவையும் மதானி மக்கள் விழாவையும் தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட்டின் மதிப்பு வலுப்பெற்றுள்ளது. அந்த பயனை நாட்டு மக்களும் அனுபவிக்க வேண்டும். அவ்வகையில் பொருட்களின் விலையை குறைப்பதில் கவனம் செலுத்தப்படும் என இரண்டாம் நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சின் ஒத்துழைப்புடன் அதற்கான அணுகுமுறை செயலாக்கப்படும். அமெரிக்க டாலருக்கு எதிரான ரிங்கிட்டின் மதிப்பு கடந்த ஆண்டு முதலே ஏற்றம் கண்டு வருகிறது. ஏனைய நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் 6.5 விழுக்காடு முதல் 7 விழுக்காடு வரை ரிங்கிட் வளர்ச்சி கண்டது. இது நாட்டின் இறக்குமதி பொருட்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் பொருட்களின் விலையை குறைப்பது அவசியம் என அமைச்சர் கூறினார்.
இவ்வேளையில் கடந்த வெள்ளிக்கிழமை வரை எல்லாருக்குமான சாரா உதவியை பெற்ற 80 லட்சம் பேர் அந்த பணத்தை பயன்படுத்தியுள்ளனர். 7,80,00,000 ரிங்கிட் பரிவர்த்தனையை அது உட்படுத்தியிருப்பதாக டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா கூறினார். சீன புத்தாண்டு நோன்பு மாத தொடக்க காலத்தில் அது மக்களின் சுமையை குறைத்திருப்பதாக அவர் விவரித்தார். சீன புத்தாண்டு நோன்பு மாத தொடக்க காலம். இன்றியமையா பொருள் விநியோகம், கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் விலை மீது கண்காணிப்பு வலுப்படுத்தப்படும் என உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். மளிகை கடைகள், காலை சந்தை, வேளாண் சந்தை, இரவு சந்தை, பேரங்காடிகள் ஆகியவற்றில் அந்த கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். நுகர்வோர் வாங்கும் பாணி மாறியிருக்கும் நிலையில் இயங்கலை பொருள் விற்பனையும் கண்காணிக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். அதேவேளை இன்றியமையா பொருள்களின் விநியோகம் நாடளாவிய நிலையில் சீராகவும் போதுமானதாகவும் இருப்பது உறுதி செய்யப்படும் என டத்தோ அர்மிசான் குறிப்பிட்டார். விடுப்பில் செல்ல தேவையில்லை, வழக்கம் போல தொடர்ந்து கடமையாற்றவிருப்பதாக கூறியுள்ளார் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி. பல்வேறு சர்ச்சைகளில் அவர் பெயர் அடிபடும் நிலையில் இத்தகைய தன்னிலைப்பாட்டை அவர் எடுத்து கூறினார். தம்மீது இதுகாரும் குற்றச்சாட்டு சுமத்தப்படா நிலையில் விடுப்பில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெளிவுபடுத்தினார். குற்றம் எதுவும் தாம் செய்யாத நிலையில் அது அவசியமற்றது என்றும் அவர் கூறினார். நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொண்டிருக்கும் பலரும் தங்கள் பதவியில் தொடர்வதையும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி சுட்டினார். முன்னதாக நிதிச்சேவை நிறுவனம் ஒன்றில் அவர் பங்குகள் கொண்டிருப்பதாக ப்ளூம்பர்க் அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து அவர் விடுப்பில் செல்ல வேண்டும் என பல தரப்புகள் வலியுறுத்தின. ஆயினும் அதற்கு அவசியம் இல்லை என்றும் அந்த விவகாரத்தை விசாரிக்கும் பொறுப்பை சிறப்பு செயற்குழுவிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த வெள்ளிக்கிழமை கூறினார். SPRM தலைவர் நிறுவன பங்கை கொண்டிருக்கும் விவகாரம். விளக்கம் கோரும் கடிதத்துக்கு 14 நாள்களுக்குள் பதில் உரைக்க தவறினால் ப்ளூம்பர்க் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார். வதந்தியை செய்தியாக வெளியிட்டிருக்கும் ப்ளூம்பர்க்கின் நடவடிக்கையை தாம் கடுமையாக கருதுவதாகவும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். இவ்விவகாரம் குறித்து போலீசில் புகார் செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமது கடிதத்துக்கு உரிய பதில் கிடைக்காவிடில் தொடர்புடைய தரப்புகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தான் ஸ்ரீ அசாம்பாக்கி சூளுரைத்தார். பெருநாள் குதூகலத்தில் திளைத்திருக்கும் அதேவேளை மக்கள் காசநோய் தொற்று பரவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்வதில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நாட்டில் புதிதாக 503 காசநோய் தொற்றுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள வேளை தொற்று கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2571 பதிவாகியது. சபாவில் மிக அதிகமாக 614 பேர் டிபி தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக ஸ்லாங்கூரில் 476 பேரும் சரவாக்கில் 257 பேரும் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். காசநோயை தடுக்கும் வழிவகைகளை மக்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு வலியுறுத்தியது. அதிக மக்கள் கூட்டம் உள்ள பகுதிகளில் முகக்கவசம் அணிந்திருப்பதுடன் இருமல் அல்லது தும்மல் வரும்போது சரியான நெறிமுறையை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இடைவிடாத இருமல், காய்ச்சல், பசியின்மை, எடை குறைதல் உள்ளிட்ட அறிகுறிகளை எதிர்நோக்கில் விரைந்து அருகில் உள்ள மருத்துவ மையங்களில் பரிசோதனை மேற்கொள்ளும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள ஒரு பகுதியை மேம்பாட்டுக்காக அரசு கையகப்படுத்தினாலும் குடியிருப்பாளர்களின் நலன் புறக்கணிக்கப்படாது. அங்கு தொடங்கப்படவிருக்கும் வெல்க்வே வாட்டர் ஃப்ரண்ட் திட்டத்தின் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் உயரும் என ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து ஸ்ரீ சுந்தரராஜு சோமு உறுதியளித்தார். முன்மொழியப்பட்ட இந்த திட்டம் சுமார் 13.25 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. இதில் சுமார் 12.05 ஏக்கர் மாநில அரசின் நிலமாகவும் மீதமுள்ள 1.2 ஏக்கர் பரப்பளவு பினாங்கு மேம்பாட்டு கழகத்தின் நிலமாகவும் உள்ளன. இந்த மேம்பாட்டு கட்டுமான திட்டம் கடற்கரையோரத்தில் பெரு நிலத்தை முன்னேற்றும் வண்ணம் இருக்கும் என டத்து ஸ்ரீ சுந்தரராஜு கூறினார். அரசாங்கம் கட்டுமான வேலை செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அங்க குடி வாழ்ந்த பல வருஷமாக குடி வாழ்ந்த சமுதாயத்துக்கு
கட்டுமானம் செஞ்சு வீடுகள் வந்து இலவசமாக கொடுப்பாங்க. செசில் ரெசிடென்சின்னு சொல்லி 370 வீடுகள் கட்டப்பட்டிருக்குது. இந்த 370 வீடு வந்து என்ன ஆகுனா, ஏற்கனவே அங்கே குடி வாழ்ந்த 270 குடும்பங்களுக்கு இந்த வீடுகள் வந்து இலவசமாக கொடுக்கப்படும். அதாவது இந்த கட்டுமான வேலையை ஆரம்பிக்கிறது முன்னுக்கு இவங்க எல்லாம் அந்த வீடு ரெடியாகி சிசிசி வெயிட் பண்ணுறாங்க, இப்போ சிஎஃப்ஓ வெயிட் பண்ணுறாங்க. ரெடி ஆயிடுச்சுன்னா எல்லாம் போய் அங்கே குடி போயிடுவாங்க. குடி போயிட்டாங்கன்னா அந்த லேண்டை வந்து டெவலப்மெண்ட் செய்ய உடனே தொடங்கி. அதே வேளையில் அங்கே இந்து ஆலயங்களும் உண்டு, சீன ஆலயங்களும் உண்டு. அந்த ஆலயங்களுக்கும் மாற்று நிலங்கள் அங்கே கொடுத்து மீண்டும் கட்டப்படும். எதிர்காலத்தில் மெக்கலும் பகுதியில் உருவாகவுள்ள எல்ஆர்டி இலகு ரயில் தடத்தின் மூலம் இந்த திட்டம் வலுப்பெறும். அத்துடன் வலுவான போக்குவரத்து இணைப்புகள், பாரம்பரிய சூழல் ஆகியவை ஒன்றிணைந்து பினாங்கின் தொலைநோக்கு இலக்கை அடைய இந்த திட்டம் வழிவகுக்கும் என டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். சீன பெருநாள் நோன்பு மாத தொடக்கத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடிஎஸ் ரயில் சேவைகளுக்கு 20 விழுக்காடு சிறப்பு தள்ளுபடி இன்று தொடங்கி இம்மாதம் 22ஆம் நாள் வரையில் அந்த சலுகை நடப்பில் இருக்கும் என KTMB நிறுவனம் தெரிவித்தது. அனைத்து இடிஎஸ் ரயில் சேவைகளும் இந்த சிறப்பு தள்ளுபடிக்கு தகுதி பெற்றவை. இடிஎஸ் அங்பாவ் 20, ஆங் ட்ரெயின் 20 எனும் சிறப்பு குறியீடுகளை பயன்படுத்தி மக்கள் KTMB வழங்கும் சலுகையை பெறலாம். குறிப்பிட்ட தேதிகளில் பயண டிக்கெட்டுகளை வாங்கிக் கொள்ள அவ்விரு குறியீடுகளையும் மக்கள் பயன்படுத்தலாம். இதுபோன்ற 5000 சிறப்பு விற்பனை குறியீடுகளை KTMB நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இன்று தொடங்கி பயணிகள் தொடர்புடைய குறியீடுகளை பயன்படுத்தி டிக்கெட்டுகளை வாங்கலாம். மக்களின் நலனை முன்னிறுத்தும் ஆக்ககர பயணச் சேவைகளை வழங்குவதில் KTMB கொண்டிருக்கும் உறுதிப்பாட்டை இந்த சிறப்பு தள்ளுபடி எடுத்து எம்புவதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி அஸ்லான் ஷா அல் பக்ரி குறிப்பிட்டார். பெருநாள் காலத்தின் போது மக்களின் பயணச் செலவை குறைப்பது மட்டுமின்றி நெடுஞ்சாலைகளில் நெரிசலை தடுக்கவும் மக்கள் வசதியுடனும் பாதுகாப்பாகவும் பயணத்தை மேற்கொள்ளவும் இந்த முன்னெடுப்பு வழிகோலுவதாக அவர் விவரித்தார். இன்று தொடக்கம் கண்ட ஒப்ஸ்லமாட் 25 சாலை தடுப்பு நடவடிக்கையில் தலைநகரில் மட்டும் நள்ளிரவு தொடங்கி அதிகாலை வரை 720 தண்ட அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. கோலாலம்பூர் போக்குவரத்து புலனாய்வு செயலாக்கத்துறை தலைவர் ACP முகமது ஜம்சூரி முகமது இசா அதனை தெரிவித்தார். மாற்றி அமைக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் சட்டவிரோத பந்தயத்தில் ஈடுபடும் மோட்டார் சைக்கிள்கள் வாகனங்களை மையப்படுத்தி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அத்தகைய வாகனங்களும் மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் சில வாகன ஓட்டிகள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை உட்கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டதாக ACP முகமது ஜம்சூரி முகமது இசா கூறினார். உலகளவில் கோடிக்கணக்கான தன்னார்வலர்களின் ஒற்றுமை முயற்சியால் இயங்கி வருகிறது செஞ்சிலுவை சங்கம். மனித உயிர்களை காக்கும் ஓர் உன்னத அமைப்பாக அது விளங்குகிறது. மாந்தநேயத்தை முன்னிறுத்தி செயல்படும் இந்த சங்கம் உலக அமைதிக்கும் மனிதாபிமானத்துக்கும் வலு சேர்க்கிறது. அத்தகைய அமைப்பில் மேலும் அதிகமான இளைஞர்கள் இணைய வலியுறுத்தப்படுகின்றனர். இயற்கை பேரிடர்கள் மற்றும் அவசர காலங்களில் இனம், மதம், மொழி எனும் பாகுபாடின்றி துயர் துடைக்கவும் மனிதர்களின் உயிர்களை காக்கவும் இந்த சங்கம் செயல்பட்டு வருகிறது. மனிதநேயம், பாராபட்சமின்மை, நடுநிலைமை, தன்னலமற்ற சேவை போன்றவை சங்கத்தின் முக்கிய கொள்கைகளாக விளங்குகின்றன. அவசர காலங்களில் மருத்துவ உதவி மற்றும் மனிதாபிமான உதவிகளையும் இந்த சங்கம் வழங்கி வருகிறது. நமது நாட்டில் இந்த இயக்கம் சிறப்பான சேவையை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த உன்னத சேவையில் இந்திய இளைஞர்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றனர். இந்த இடத்துல இப்போதும் பஞ்சீர் அப்போ 9 பேர் பாதிக்கப்பட்டவங்க 9 பேர் இருக்கிறாங்க. உதவிக்கு யாருமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ மீன் பொம்பை ஆளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெளியே வீட்டிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு. அதனால் நான் இதை எடுத்து செய்கிறேன். நாங்கள் ஏழை மக்களுக்கு நாங்கள் உதவியும் செய்கிறோம். இப்போ இன்றைக்கி உள்ள ப்ரோக்ராமில் ஒரு 5 குடும்பத்துக்கு ஏழை மக்களுக்கு நாங்கள் பந்த்வான் ரயட் மிஸ்கின் ஒரு 5 பேர்த்துக்கு. இதுக்கு மேலே 5வது மாதம்
ஒரு 30 பேர்த்துக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஆளுக்கு உதவி செய்யணும், எனக்கு அந்த நோக்கம் இருக்கும். ஸோ நான் இதுலேயே நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ யாருக்காவது ஏதாவது உதவினா நான் என்னால் இந்த வார்ட் 19 கம்பேரை வச்சு இது மூலிமா நான் ஆளுங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த இதில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். ஸோ இந்த இதில் சேவை செய்யணுன்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அது இந்த வாய்ப்பு இப்போ தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கம்பேரில். ஸோ மேலும் மேலும் இந்த இது தொடரணும். அதுவும் இல்லாமல் இதில் மேற்கொண்டு இன்னும் பயிற்சிலாம் கிடைக்கும். அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டால் ஏதாவது அவசரத்துக்கு ஏதாவது முதலுதவி நம்ம செய்யறதுக்கு ஒரு இதாக இருக்கும். பெரா கம்பாரில் உள்ள கம்போங் தர்சுசனில் உள்ள பொது மண்டபத்தில் செஞ்சிலுவை சங்கம் ஏற்பாட்டில் இன்று வசதி குறைந்தோருக்கு உதவிகள் நல்கப்பட்டன. அப்பகுதியில் நிகழ்ந்த பல அசம்பாவிதங்களை நினைவு கூர்ந்ததுடன் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி முதல் உதவிகள் வழங்க போதிய ஆள்பலம் இல்லாதது குறித்து ஏற்பாட்டாளர்கள் கலக்கம் தெரிவித்தனர். செஞ்சிலுவை சங்கத்தில் அதிகமானோர் இணைய ஊக்கம் அளிக்கப்படுவதோடு இதில் இணையும் உறுப்பினர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் இஸ்ரவேலு குறிப்பிட்டார். சீனாவும் ஜெர்மனியும் நடப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்திக் கொள்ள உறுதி பூண்டுள்ளன. அத்துடன் இருவழி உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இணங்கின. ஜெர்மனிய பிரதமர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸை சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி சந்தித்த போது இந்த இசைவு காணப்பட்டது. மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்க ஜெர்மனி சென்றுள்ள சீன வெளியுறவு அமைச்சர் அந்நாட்டு பிரதமருடன் சந்திப்பு நடத்தினார். உலக விவகாரங்களில் ஐநாவின் பங்கு இன்றியமையாதது. அவ்வகையில் அந்த உலக அமைப்பை புதுப்பித்து ஏற்புடைய நிர்வாக முறையை உண்டாக்கும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் பரிந்துரையை வாங் அப்போது வலியுறுத்தினார். வட்டார உலகாய விவகாரங்களிலும் பல்வேறு துறைகளிலும் ஜெர்மனியுடன் இணைந்து பணியாற்ற சீனா ஆயத்தமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். அதேவேளை உலக வர்த்தக அமைப்பு பாதுகாப்பு விவகாரங்களில் சீனாவின் பார்வையை வரவேற்ற மெர்ஸ் ஜெர்மனியின் ஒத்துழைப்பையும் உறுதிப்படுத்தினார். கம்போடியாவில் 30 வயது ஆடவருக்கு பறவை காய்ச்சல் தொற்று H5N1 என வகைப்படுத்தப்பட்டுள்ள அந்த நோய் இவ்வாண்டில் பதிவான விலங்கிடமிருந்து மனிதருக்கு பரவிய முதல் தொற்றாகும்.
காய்ச்சல், இருமல், வயிற்று வலியால் பாதிக்கப்பட்ட அந்த ஆடவர் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து சனிக்கிழமை வீடு திரும்பினார். ஐயத்தின் அடிப்படையில் அவருக்கு நோய் பீடித்ததற்கான காரணத்தை ஆராயும் போது அவருக்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன் அவரது வீட்டில் நோயினால் இறந்த வளர்ப்பு கோழிகளை சமைத்து உட்கொண்டது தெரியவந்தது. சம்பந்தப்பட்ட கோழிகளுக்கு H5N1 தொற்று ஏற்பட்டதற்கான மூலம் குறித்து சுகாதார அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் தொற்றுக்கு இலக்கான ஆடவரும் அணுக்க தொடர்பில் இருந்தவர்கள் சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். சமூகத்தில் தொற்று திரள் ஏற்படுவதை தடுக்கும் அணுகுமுறைகளும் கையாளப்படுகின்றன. H5N1 பறவை காய்ச்சல் பண்ணையில் வளரும் கால்நடைகளிடையே பரவும். சில வேளைகளில் அவை மனிதர்களுக்கும் பரவுவதுண்டு. காய்ச்சல், இருமல், சளி, மூச்சு திணறல் உள்ளிட்ட அறிகுறிகளை இந்த தொற்று பீடித்தவர்கள் எதிர்கொள்வர். மடகஸ்காரை பதம் பார்த்தது கெசானி சூறாவளி. அதன் சீற்றத்திற்கு 43 பேர் பலியான நிலையில் பெரும் சேதங்களை அந்த தீவு எதிர்கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேசிய பேரிடராக கெசானி புயல் தாக்கம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்வாதாரத்தை மட்டுமின்றி நாட்டின் பொருளாதாரத்தையும் கெசானி சூறாவளி பேரளவில் பாதித்துள்ளதாக மடகஸ்கார் பிரதமர் ராஜா நாரிவேலு ஹெரிட்சலாமா தெரிவித்தார். இந்த தாக்கத்தை படிப்பினையாக கொண்டு மாற்றம் கண்டு வரும் பருவநிலையை எதிர்கொள்ளும் அணுகுமுறைகள் வருங்காலங்களில் வலுப்படுத்தப்படும் என அவர் உறுதியளித்தார். 43 பேரின் உயிரை பலிகொண்ட கெசானி சூறாவளியால் மேலும் 427 பேர் காயங்களுக்கு இலக்காகினர். 6 நிலை தெரியவர இருக்கிறது. கெசானியின் சீற்றத்திற்கு 3 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. பாதுகாப்பு கருதி 16,428 பேர் இடம் மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் 42,219 கட்டடங்களும் சேதமுற்றுள்ளன. லண்டன் நகரில் சீன புத்தாண்டு. மனிதர்கள் போலவே ஆடைகள் அணிய விரும்பும் நாய்கள். பென்டனைக் அரங்கில் உலக நடனம். வாருங்கள் விரிவாக காண்போம். சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கிறது லண்டன். சில்லென்று வீசும் காற்றிலும் பண்டிகை வாசம் கலந்தனர் அந்த மாநகரில் வசிக்கும் சீன நாட்டு மாணாக்கர். ஹன்ஃபு உடை அணிந்து பாரம்பரியத்தை சுமந்து காலங்கள் கடந்த கதைகளை சொல்லியது ஃபிளாஷ்மாப் நடனம். பெரிய கடிகாரமும் பாலமும் சாட்சியாக நிற்க பல நாட்டு மாணவர்கள் ஒன்றாய் இணைந்து உலகமே ஒரு குடும்பம் என பாடலாய் பாடினர். அதோடு பெடிங்டன் கரடி பொம்மைகளும் கூட வந்து ஆட லண்டன் மகிழ்ச்சியில் திளைத்தது. பண்டிகை என்பது உணவு, உடை சார்ந்தது மட்டுமன்று, நினைவுகளின் வெப்பம் அது என மாணவர்கள் எடுத்துரைத்தனர். 1000 மைல் தொலைவில் இருந்தாலும் மனம் வீட்டைத்தான் தேடும். ஆனால் இந்த மாணவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? நாங்கள் இங்கே தனியாக இல்லை. நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் கலாச்சாரம் எங்களுக்கு துணையாக இருக்கிறது என்று. செல்லப்பிராணிகள் வழக்கமாக என்ன செய்யும்? கொஞ்சுவதோடு நின்று விடாமல் குறும்பு காட்டும். ஆனால் பிரேசில் ரியோ டி ஜெனைரோவில் ஆண்டுதோறும் அன்பின் பரிமாற்றமாக தாங்கள் வளர்க்கும் நாய்களோடு பேரணி நடத்துகின்றனர் உரிமையாளர்கள். அந்த தெரு முழுவதும் நிசப்தம். காற்றோடு மகிழ்ச்சி மட்டுமே பரவியிருந்தது. நாய்கள் வந்தன, வாள்களை ஆட்டின. கண்களில் ஓர் ஈர்ப்பு. இன்று என்னுடைய நாள் என்று சொல்வது போல் இருந்தது. வண்டர் வுமனை போல் ஆடை அணிந்து சூப்பர் ஹீரோ போல் வந்து நின்ற நாய்கள் ஒரு பக்கம், ஹாட்டாக்ஸ் போல் ஆடை அணிந்து மக்களின் கவனத்தை ஈர்த்த செல்ல பிராணிகள் மறுபக்கம். இங்கே ஓர் இளவரசி, அங்கே ஒரு காற்பந்து வீரன் என தமது செல்ல பிராணிகளுக்கு பல வகையான ஆடைகளை அணிவித்து அழகு பார்த்தனர் அந்நாட்டு மக்கள். இது குடும்பத்திற்கு ஏற்ற விழா என்று மக்கள் சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்குள் ஒரு பெரிய உண்மை இருந்தது. பாரா தெருவில் அந்த நாள் ஒரு அணிவகுப்பு அல்ல, அது அன்பின் திருவிழாவாய் மாறியது. ஏதென்ஸின் இரவில் ஓர் ஒளி. பெனாத்தனைக் அரங்கின் முன் ஒரு கனவு. கிரீஸ், சைப்ரஸ் என பல நாடுகள் ஒன்று கூடிய நாள். 3 நாட்களுக்கு நீளும் 30வது ஜெனோஸ் ஜூஸ் நாடக விழா அங்கே அரங்கேறியது.
இசையும் நாடகமும் கலந்த காட்சியில் அந்த அரங்கம் மட்டுமல்ல, வரலாறும் நடனமாடியது. 4ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த இடம் 19ஆம் நூற்றாண்டில் புகழ் பெற்றது. இங்கு அரங்கு வெறும் மேடை அல்ல, உலகம் ஒன்றாய் நிற்கும் சின்னம். கலைக்கும் விளையாட்டுக்கும் ஒரே முகம் என மக்கள் தெரிவித்தனர். இன்று புரிந்தது, நாடு மற்றும் மொழிகள் வேறு என்றாலும் நடனமும் பாடலும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் என்று. மலேசிய கிண்ண காற்பந்தாட்டம் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது ஸ்லாங்கூர் FC. நேற்றிரவு நடைபெற்ற காலிறுதி சுற்றில் நெகிரி செம்பிலான் FCயை 5-1 என அது பந்தாடியது. ஸ்லாங்கூர் FCக்கான முதல் கோலை ஆட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஃபைசால் ஹலீம் புகுத்தினார். அதனைத் தொடர்ந்து 24ஆம் நிமிடத்தில் சரிகோர் மொரைஸ் உதைத்த பந்தை அல்வின் ஃபோர்டேஸ் கோலாக்கினார். அந்த கோல் புகுத்தி 6 நிமிடங்கள் கூட கடக்கா நிலையில் நோவா லயன் ஸ்லாங்கூருக்கு 3வது கோலை பெற்று தந்தார். அதன் பிறகு ஆட்டத்தின் முற்பாதையிலேயே ஸ்லாங்கூர் 4வது கோலையும் குவென்டின் செங் வாயிலாக பெற்றது. ஆட்டத்தின் பிற்பாதி தொடங்கிய 66ஆம் நிமிடத்தில் ஃப்ரீ கிக் வாயிலாக மொரேஸ் ஸ்லாங்கூரின் 5ஆம் கோலான வெற்றி கோலை புகுத்தி அணியை ஆழ்ந்த மகிழ்ச்சியில் மூழ்கடித்தார். ஆட்டம் 5-0 என ஸ்லாங்கூருக்கு சாதகமாய் அமைந்த வேளையில் 73ஆம் நிமிடத்தில் பெனால்டி வாயிலாக யோவான் முட்டிகா நெகிரி செம்பிலானுக்கான ஒற்றை கோலை புகுத்தினார். அடுத்து நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் FC கூச்சிங் சிட்டி FCயை சந்திக்கும். மற்றொரு காலிறுதிச் சுற்றில் குச்சிங் சிட்டி FC புரூனாய் DPMM FCயை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. சரவாக்கில் முன்னதாக நடைபெற்ற அவ்வாட்டம் 3-1 என குச்சிங் சிட்டிக்கு சாதகமாய் முடிவுற்றது. ஆட்டத்தின் முற்பாதியிலேயே வாஞ்சா ரொனால்டோ 28ஆம் நிமிடத்தில் முதல் கோலை புகுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஜேம்ஸ் ஒக்வோசா 43ஆம் நிமிடத்தில் 2ஆம் கோலை புகுத்தினார். முற்பாதி ஆட்டம் 2-0 என முடிவுற்ற நிலையில் பிற்பாதி ஆட்டத்தின் 52ஆம் நிமிடத்தில் ஹக்கீமி யசித் சைட் வாயிலாக புரூனாய் DPMM FCக்கு ஒரு கோல் வாய்த்தது. அதனை அடுத்து குச்சிங் சிட்டி FCக்கு கேப்ரியல் பல்மரோ 69ஆம் நிமிடத்தில் 3வது கோலை புகுத்தி அணியை வெற்றி பெறச் செய்தார். இராயிரத்து 2025-2026 மலேசிய சவால் கிண்ண காற்பந்தாட்டம் அதன் அரையிறுதிக்கு முன்னேறியது பினாங் FC. முன்னதாக நடைபெற்ற காலிறுதிச் சுற்றில் கிளாந்தான் ரெட் வாரியரை 1-0 என நூல் இழையில் பினாங் FCயை வென்றது. அந்த வெற்றியே பினாங்கு FC 1-0 என்ற மொத்த புள்ளிகளுடன் அரையிறுதிக்கு முன்னேற துணை புரிந்தது. முன்னதாக நடைபெற்ற முதல் காலிறுதிச் சுற்றில் அவ்விரு அணிகளுக்கும் இடையிலான ஆட்டம் கோலின்றி சமம் கண்டன. ஆட்டத்தின் ஒற்றை கோலை இறக்குமதி ஆட்டக்காரர் டாக்லஸ் குட்டினோ 81ஆம் நிமிடத்தில் புகுத்தி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். கிளாந்தான் த ரியல் வாரியர் இமிகிரேஷன் FC இடையிலான ஆட்டத்தின் வெற்றியாளரும் பினாங்கு FCயும் நாளை நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் சந்திப்பர். திருக்குறள் அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் இளமையிலேயே அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் என விளக்குகிறார் அறிவாசான் வள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.